guys, welcome back. ரொம்ப நாள் ஆச்சு நம்ம ராகேஷ் அண்ட் ஜெனி சேனல் பக்கம் போய் இன்னும் எட்டி பார்த்தா ஆகா இதுவா செகண்ட் லவ் ரியாலிட்டி ஷோ, செகண்ட் லவ் கில்மா ஷோ அப்படின்னு ஒரு டாபிக். சரி, நம்ம ஒரு வீடியோ பண்ணோம், இப்படி ஒரு ஷோ வரப்போகுது, அதுக்கு நம்ம டெய்லி ரிவ்யூ போடலாமான்னு கேட்டிருந்தோம். ஷாக்கிங் என்னடா, நான் என்ன நினச்சேன்னா நிறையா பேர் வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தா பெரும்பாலுமான பீப்புள் ஐயோ நமக்கு அதெல்லாம் வேணாம், நம்ம குடும்பத்துக்கு அது வேணாம் கோபி அப்படிங்கிற மாதிரி நிறையா பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ ரொம்ப நன்றி. அதனால் நாங்கள் அதை ஒரு எபிசோட் கூட பார்க்கல. அப்பப்போ அந்த ஜியோ ஹாட்ஸ்டாரோட அந்த ஷார்ட்ஸு சின்ன சின்ன கிளிப்ஸில் வந்து டெய்லி என்ன நடக்குதுன்னு வரும். அதில் பார்த்துட்டு ஆஹா நல்ல முடிவு தான் எடுத்திருக்கோம். ஏன்னா செகண்ட் லவ்னு சொல்லி கூட்டு வந்தாங்கல்ல, அங்கே செகண்டும் கிடையாது லவ்வும் கிடையாது. இது வந்து மினி பிக் பாஸ். இதுக்கு பேர் சண்டை தான் போடுறாங்க. எனக்கு ஒரு காதல் கிடைக்குமா, இரண்டாவது காதல் கிடைக்குமான்னு வந்த அசீம் பிக் பாஸில் போட்ட மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன். இது சண்டை ஷோங்க, அவங்க காதலே கிடையாது. சும்மா போய்க்கு பிக் பாஸுக்கு முன்னாடி மினி பிக் பாஸ் ஒன்று பண்ணி போட்டு அதுக்கு பேரை மாற்றி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. சரி, இவங்க நம்ம ராகேஷ் அண்ட் ஜெனி அவங்க சேனல்லையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல, இந்த டாப்பிக்கை தூக்கிட்டு வந்துட்டேன். சரி வாங்க பார்க்கலாம். இது ஒரு 30 மினிட்ஸ் வீடியோ வருதுனால டக்குன்னு பார்த்துட்டு போயிடலாம். கடந்த ஒரு வாரமா விஜய் டிவில ஒரு அற்புதமான ஷோ போயிட்டு இருக்குங்க. அந்த ஷோவின் பெயர் செகண்ட் லவ். இதுல என்ன பண்ணுவாங்கன்னா, இதுக்கு முன்னாடி காதல்ல யாராவது தோத்து போயிருந்தாலோ, ஏமாத்திருந்தாலோ, ஏமாற்றப்பட்டிருந்தாலோ கவலையப்படாதீங்க, உங்களை நாங்க சேர்த்து வைக்கிறோம். ஆனா அதே பேர் கூட கிடையாது, வேற ஒரு பையன் வேற ஒரு பொண்ணோட அப்படின்னு ஒரு பெரிய இனிஷியேட்டிவ் எடுத்து ஒரு வீடை புக் பண்ணி பசங்க பொண்ணுங்க எல்லாரையும் கூப்பிட்டு உள்ள வர வச்சு வகை வகையா சோத்த போட்டு டிசைனா பெட்டெல்லாம் போட்டு உங்களுக்கு நாங்க இருக்கோம், நீங்க என்ன வேணா பண்ணுங்க அப்படின்னு கதவை மூடி விட்டு வெளில வந்துருவாங்க. திரும்பவும் தங்களுக்கான அந்த செகண்ட் லவ் கண்டுபிடிக்க முடியும்ன்ற ஹோப். லெட்ஸ் ஸ்டார்ட் செகண்ட் லவ். தவறு செய்து விட்டாய் சிவகாமி. அது மட்டும் இல்ல, செகண்ட் லவ் கண்டுபிடிக்கலாம்ங்கிற ஹோப் ஓகே. அது ஏன் இந்த 6 பேருக்குள்ள தான் கண்டுபிடிக்கணும்னு நீங்க டிசைட் பண்றீங்க? இந்த 6 பேருக்குள்ள தான் என்னோட செகண்ட் லவ் இருக்கும்னு சொல்றதுக்கு நீ யாரடா வேண? எங்களுக்கு கிடைச்சது 6 பேர் தானே, அதனால நாங்க கொடுக்குற 6 பேருக்குள்ள தாங்க நீங்க செலக்ட் பண்ணணும். அப்படி தவறி அவங்களுக்குள்ள ஏதாவது செட் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஒரு ஹோஸ்ட் வச்சிருக்காங்க. அவங்க தான் கியூபிடா. அந்த கியூபிட் யார் தெரியுமா? நம்ம ஹிந்தி பிக் பாஸ்க்கு போயிட்டு வந்தாங்களே ஸ்ருத்திகா, அவங்க தான். நான் இங்க வந்திருக்கேன். I am your cupid. இதான் உங்க வேலையா? என்ன பண்ணுவீங்க? அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒருவேளை ஒரு பையனுக்கும் பொண்ணுக்கும் நடுவுல ஒண்ணுமே இல்லைனாலும் ஜஸ்ட் தெரியாம தோளோட தோல் உரசிக்கிட்டா கூட, நீங்க 2 பேரும் நடக்கிறப்ப லைட்டா உங்க தோல் உரசிச்சே அதை பாக்குறப்ப ரொம்ப அழகா இருந்துச்சு, உங்களுக்குள்ள ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி இருக்கு, உங்க 2 பேரும் சேர்த்து வச்சு பாக்குறதுக்கே ரொம்ப அற்புதமா இருக்கு, தயவு செய்து லவ் பண்ணி காதல் ஜோடியா பட்டாம்பூச்சியா உலகம் ஃபுல்லா பறந்து வாங்க அப்படின்னு அவங்க பேசி அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்க ட்ரை பண்ணுவாங்க. ஒரு வேளை அவங்க 2 பேரும் சேரலன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டுல இருக்காங்க ஏகப்பட்ட மத்த பொண்ணுங்க இல்ல பசங்க, அவங்களோடயாவது சேர்த்து வைப்போம். ஃபைனலி இந்த ஷோ முடியறப்போ 1க்கு 2 கூட போங்க, ஆனா சிங்கிளா மட்டும் போக கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவா இருக்கிறது மட்டும் இல்லாம அந்த 30 நாள் அவங்களுக்குள்ள கெமிஸ்ட்ரியை எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணா போறதுக்கு இவங்க ரெடி. அப்பேற்பட்ட இந்த ஷோவின் பெயர் தான் செகண்ட் லவ். செகண்ட் லவ். ஏன் சார் நீங்க போக போறீங்களா? தப்பி தவற கூட அந்த பக்கம் போக மாட்டேன். நான் am gentleman. ஏற்கனவே கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆன புருஷனா இருக்கலாம், பொண்டாட்டியா இருக்கலாம், இல்ல பிரேக்கப் ஆன லவ்வர்ஸா இருக்கலாம், மொத்தத்துல ஒரு ஆம்பளை அண்ட் பொம்பளை இருந்தா மட்டும் போதும். அவ்வளவு ஏன், ஒரு தாத்தா பாட்டி வந்தா கூட அவங்களையும் சேர்த்து வச்சு வெளியே அனுப்புறப்போ ஒரு புருஷன் பொண்டாட்டியா தான் அனுப்புவோம். இந்த பாவத்துக்கு நானே பரிகாரம் தேட போறேன். என்ன செய்ய போறேன்? இவங்க 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான், எப்படி எல்லாம் கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ப்ரிப்பேர் ஆயிட்டு மட்டும் வாங்க, மத்தத நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சம்பளத்தையும் கொடுத்து வீட்டையும் கொடுத்து சொகுசான வாழ்க்கையும் உள்ள கொடுத்து கூடவே என்னென்ன தேவையோ அதெல்லாத்தையும் செஞ்சு வச்சு இவ்வளவு பண்ற நம்ம விஜய் டிவிக்கு இவங்க என்ன கைமாறு செய்ய போறாங்க? வெளிய வந்து நமக்கு நிறைய டைவர்ஷன்ஸ் இருக்கும், டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். இங்க போனுக்கு எதுவுமே கிடையாது. ஃபைண்ட் தி ரைட் பர்சன். ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் பல குடும்பம் பிரியத்துக்கு தான் மெயின் காரணம். இதுல நீ ஜெயிச்சினாதான் முழுசா ட்ரெயின் ஆயிட்டேன்னு அர்த்தம். என்னோட பேக்கேஜ்ல இதுவும் இன்க்ளூசிவ். கிட்டத்தட்ட இதுவும் ஒரு பிக் பாஸ் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். 24 மணி நேரத்துல நடக்கிறத 1 மணி நேரத்துல காமிப்பாங்க. அது மட்டும் இல்லாம அதுல நடக்கிற மாதிரி இதுலயும் ஒரு சில ஆக்டிவிட்டிஸ்லாம் இருக்கும். அந்த ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, நீங்க இவரை பத்தி எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கீங்க, அவரு உங்களை பத்தி எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்காரு, உங்க 2 பேருக்குள்ள கெமிஸ்ட்ரி எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு. இப்போ ஒருவேளை இந்த ஃபிகர் உங்களுக்கு உஷாராகல அப்படின்னா வேற எந்த ஃபிகரை உஷார் பண்ணலாம் மைண்ட்ல வச்சிருக்கீங்க. ஒருவேளை 2 பேருக்கு ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு எந்த ஒரு கூட்டு போவீங்க? இந்த மாதிரி கஷ்டமான கேள்வி எல்லாம் கேட்டு படுபடுத்துவாங்க. எல்லாரும் ஒருத்தர் கிட்ட பேசிக்குங்க. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ப்ளூம் அண்ட் பிளாசம் ஆகட்டும். அது எங்க போகுதுன்னு ஃபர்தரா பாப்போம். பாஸ்
எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பாஸ். நீங்க வேணா கூட போட்டியில எனக்கும் ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்கன்னு கொஞ்சம் பார்க்கலாமா? இதுல ஒரு சில முகங்கள் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். பிக் பாஸ் டைட்டில் வின்னர் அசீம் இருக்கார்ல, அவர் வந்திருக்காரு. விஜய் டிவி சீரியல்ல ஒருத்தவங்க வருவாங்களே மோனிஷான்னு சொல்லி, அவங்க வந்திருக்காங்க. இவங்க 2 பேருக்குமே கல்யாணம் ஆகி குழந்தையும் இருக்கு. இருந்தாலும் நாங்க புது ஜோடியை தேட வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. ஏய் நீ ஒரு பெரிய மனுஷனா இருக்கேன், கபடி விளையாட்டுல சேர்த்து உனக்கு மரியாதை. இதே மாதிரி பேலன்ஸ் 10 கண்டஸ்டன்ட்ஸ் இருக்காங்க. இதுல ஒரு சிலர் யாருன்னு உங்களுக்கு தெரியாது அப்படின்றதுனால நானே அவங்க பேரை சொல்றேன், மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா பின்னாடி ஒரு ஃப்ளோல போறப்போ உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆக கூடாதுல்ல, அதனால சொல்றேன். மேல் கண்டஸ்டன்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பாத்துருவோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபீமேல் கண்டஸ்டன்ட்ஸ் பாத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேல் கண்டஸ்டன்ட்ஸ் பத்தி சொல்றப்ப கிளம்பி போயிருவீங்க. அதனால ஃபர்ஸ்ட் மேல் முடிச்சிடலாம். யார்கிட்ட இப்ப கூட தட்டி பார்க்க முடியும். ஐயோ ஐயோ. இவர் பேரு தேஜா கிருஷ்ணன், கும்பகோணத்தை சேர்ந்தவர் போல இருக்கு. ஆனா பாக்குறதுக்கு இங்கிலீஷ் படத்தோட வில்லன் மாதிரியே இருக்கார்ல. அவர் பேசுறதுமே பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஐ அம் ஃப்ரம் அமெரிக்கா, மை ஹோம் டவுன் இஸ் அட் கும்பகோணம் அப்படின்னு வாயில பூமர் போட்ட மாதிரி தான் பேசிட்டு இருக்காரு. டேர்ம் நிறைய அட்டென்ஷன் எனக்கு இருக்கு. ஸோ லாங் டேர்ம் ஆக்டர்ஸ் சொன்னா பயந்து ஓடிடுவான். ஆளை பார்த்தா ஆனமா இருக்காங்க, ஆனா குரலை பார்த்தா கோழி மாதிரி இருக்கு. ஆரம்பத்துல இவர் பண்றதெல்லாம் பார்த்தா பீட்டர் விடுற மாதிரி தான் இருந்துச்சு. நமக்கு இல்லைங்க, பொண்ணுங்களுக்கு. ஆனா 3-4 நாள் கழிச்சு பார்த்தா எனக்கு தேஜா தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு உள்ள இருக்க பொண்ணுங்கெல்லாம் இவர்தான் வேணும் இவர்தான் வேணும்னு அடம் பிடிக்கிறாங்க. வந்தவன் உஷாப்பட்டா பத்தியா, அவனுக்கு இவ்வளவு இருக்குடா. மச்சான் அவனுக்கு அவ்வளவு பெருசா இருக்குன்னா தானே மடங்குது. அடுத்து அசீம், இவரை பத்தி ஏற்கனவே தேவையான அளவுக்கு அழைச்சிட்டதுனால அடுத்தடுத்த எபிசோட்ல இவர் என்னென்ன சேட்டைகள் பண்றாரு அப்படின்றத பொறுமையா பார்க்கலாம். போற்றுவார் போற்றட்டும், புழுதிவாரி தூற்றுவார் தூற்றட்டும். ஏற்றதொரு கருத்தை எனதில்லம் சொன்னால் எவர் வந்தேனும் நில்லேன் அஞ்சே. வளர்ந்து இது மலர்கள் மாதிரி வாழ்க்கையில அது ஒரு முறை உதிர்ந்துட்டா திரும்ப பூக்கவே பூக்காது. அதெல்லாம் எதுக்கு கூட்டு வந்தீங்கன்னா வெக்கேவா இவர் பேரை கரெக்டா சொல்ல முடியாம உள்ள இருக்க பொண்ணுங்கலாம் வெக்கேன்னு கூப்பிடாம மொக்கேன்னு கூப்பிடுறாங்க. நாட்டி கேர்ள்ஸ். I just can't understand these girls. அடுத்தது தினேஷ், பாக்குறதுக்கு நம்ம வீட்டு பக்கத்து வீட்டு பையன் மாதிரியே இருக்காருல்ல. உள்ள நடந்துக்கிறது கொஞ்சம் அப்படிதான் இருக்கு. இவரையும் பத்தி பின்னாடி பேசும். உங்களை பார்த்தா கூட தான் ஏத்து விட்டு மாமா மாதிரி இருக்குது. அடுத்த கண்டஸ்டன்ட் பேரு ராஜா. இவர் பாக்குறதுக்கு அமுல் பேபி மாதிரி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பொண்ணுங்க சொல்றாங்க. அப்பப்போ கண்ணத்தை வேற புச்சுக்குன்னு கிள்ளி பாத்துக்கிறாங்க. ஆனா இவரு நான் ரொம்ப அமைதியான வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் வீட்டுக்குள்ள சுத்திட்டு இருக்காரு. குழந்தைடி அவன். லாஸ்ட் மேல் கண்டஸ்டன்ட், நீங்க ABCD கேள்வி குழந்தைக்கு இந்த வீட்டுக்குள்ள என்ன வேலை? அது வடிவல் கப்பர்ல என்ன யோக்கியனுக்கு இருட்டுல என்னடா வேலை அப்படிங்கிற கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா ABID கேள்விப்பட்டிருக்கீங்களா? இவர் தான் அது. இவரும் சைலண்டா இருந்து உள்ள இருக்கிற பொண்ணுங்கலாம் உசார் பண்ணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. அதை பார்த்து பொண்ணுங்களும் சே சைலண்டா கியூட்டா இருக்கானே இவன் தான் யாரு அப்படின்னு சொல்லுவாங்க தான் நினைச்சிட்டு இருந்தீங்க. ஆனா ஹே வாயை திறந்து பேசவே மாட்டான். கலகலன்னு பேசுறது இல்ல, எனக்கு ஒண்ணு பிடிச்சிக்குது உனக்கு என்ன பிடிச்சிக்குதா அப்படின்ற மாதிரிலாம் பேசணும். பேசினாதானே பொண்ணுங்களுக்கு பிடிக்கும். அதனால எனக்கு இவன் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த பொண்ணுமே இவர் சூஸ் பண்ணலைங்க. எப்பவுமே சைலண்டா இருக்கணும், எதையோ பறி கொடுத்த மாதிரி லுக் வச்சுக்கணும், பொண்ணுங்களை கண்டுக்காத மாதிரி நடிக்கணும். போயிட்டே இருப்பாளுங்கடா. I can't because I don't know much about him and I will not be comfortable. Maybe. Thank you. கதையில முன்னாடி போயிட்டீங்க. எவ்வளவு முன்னாடி? ரொம்ப முன்னாடி போயிட்டீங்க. ஓ ரொம்ப பின்னாடி தள்ளி போயிட்டனோ, சாரி. ஃபர்ஸ்ட் யாரெல்லாம் கண்டஸ்டன்ட்ஸ்னு சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் யார் கூட என்னென்ன பண்ணாங்க, எப்படி எல்லாம் டேட் போனாங்க, டேட்ல என்னென்ன பேசிக்கிட்டாங்க எல்லாத்தையும் 1 by 1 சொல்றேன். இப்போ ஃபீமேல் கண்டஸ்டன்ட்ஸ்லாம் யாராருன்னு பார்க்கலாமா? அப்படி குஜாலாயிருவீங்களா பசங்கள்லாம். இவங்க பேரு பிரியங்கா. நம்ம ABCD இருக்கார்ல, சாரி ABID அபி, அவரை மாதிரி இவங்களையுமே யாரும் பின்னாடி சூஸ் பண்ணவே இல்லைங்க. அதுக்கான காரணம் என்னன்னு தெரியல. பட் இவங்க பேரு பிரியங்கா மைண்ட்ல வச்சுக்கோங்க. அடுத்து இவங்க பேரு சிந்தூரி. இவங்க தான் வேணும் நிறைய பேர் சூஸ் பண்றாங்க இவங்கள. இப்படி போய் வழுக்கி விழுந்துட்டியாடா சிந்தூரியா? அடுத்து இவங்க பேரு ஈடன். இவங்கள பத்தி பின்னாடி சொல்றேன். அண்ட் இவங்க மோனிஷா. இவங்கள நீங்க விஜய் டிவில பாத்திருப்பீங்க ஆல்ரெடி. 5வது கண்டஸ்டன்ட் இவங்க பேரு வீணா. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கண்டஸ்டன்ட் பேரு நேஹா. இவங்க தான் இந்த வீட்டுக்குள்ள போற 12 கண்டஸ்டன்ட்ஸ். இத மெயின் ஹோஸ்டா ஒருத்தவங்க பண்றாங்க. அவங்க யார் தெரியுமா? நம்ம ராஜா மாதா ரம்யா கிருஷ்ணன். நம்மளை சுத்தி எல்லாமே மாறுற மாதிரி தான் லவ்வும் மாறிட்டே இருக்கு. இதெல்லாம் ஒரு பொழப்பா பாஸ்? தமிழ்நாட்டில் இப்போ இதுதான்டா ஹாட் பிசினஸ். காதலர்கள் நம்ம கிட்ட உதவின்னு கேட்டு வராங்க, அவங்கள ஒருத்தர் சேர்த்து வைக்க. ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே இவங்க எல்லாரையும் உட்கார வச்சு வந்துட்டீங்களா, இப்ப சொல்லுங்க உங்க சோக கதை, சொந்த கதை, விட்டு போனது, புட்டுக்கிட்டது எல்லாத்தையும் விலாவரியா சொல்லுங்க அப்படின்னு சொல்லவும் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கேர்ள்ஸ் எல்லாருமே நானா நல்லவதான், அவன் தான் கெட்டவன், அவன் இப்படி பண்ணான் அப்படி பண்ணான் அப்படின்னு இவங்களும். அடுத்து வந்த பசங்க எல்லாருமே ஒரு சில சந்தர்ப்ப சூழ்நிலை, தவிர்க்க முடியாத காரணங்கள், அதனால விட்டு வர்ற மாதிரி ஆயிப்போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா நம்ம அசீம் மட்டும் எல்லாரும் கழுத்துலயும் இந்த கொட்டை தொங்கிட்டு இருக்கேன், என்ன கதை? கருப்பா போட்டு ஒரு கருப்பு இதயம் தொங்குது. அங்கேயே கொடுத்தாங்களோ அங்க கொடுத்ததான் மைக் தெரியலையே. பிக் பாஸ்ல என்னென்ன உருட்டுனாரோ அதே உருட்டை இங்கேயும் வந்து உருட்டினார். இந்த பட டைலாக் எல்லாம் வச்சு நான் லவ் பண்ணதுல தப்பு இல்ல, லவ் பண்ண ஆளுதான் தப்பு அப்படி இப்படின்னு. இந்த பாஸ்ட் லைஃப்ல என் ப்ரொஃபஷன் ஒரு பிரச்சனையா இருந்துச்சு.
பரம்பரை இதே பொரிய வைக்கிறீங்களே இன்னும்டா நமக்கு போகாம இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் வந்த கேர்ள்ஸ்லாம் இருக்காங்கல்ல அவங்க லவ் ஒரு பசங்களை சூஸ் பண்ணுமா எதுக்குன்னு கேக்குறீங்களா? டேட்டிங்க்கு. எது டேட்டிங்கா? அப்போ அதெல்லாம் நடக்குமா அப்படின்னு தப்பாலாம் நினைக்க கூடாது. டேட்டிங் அப்படின்னா ஒன்னா போய் ஊர் சுத்துறது ஸ்லாஷ் ஜாலியா ஃபன்னா பேசிக்கிறது ஸ்லாஷ் கருத்து பரிமாற்றம் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. அதை தாண்டி ஒரு சில டேட்டும் இருக்கு. அதை ஒரு சிலர் தப்பா புரிஞ்சுக்கிட்டு தப்பா பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கண்டஸ்டன்ஸ் அப்படிலாம் கிடையாது தெரியுமா? நம்ம இடத்துக்கு வந்துட்டு பொண்ணு பார்க்க வந்த புது மாப்பிள்ளை மாதிரி வெட்கப்படுறாரு. ஃப்ரீயா இருக்கு தம்பி. சோ இப்போ கேர்ள்ஸ் 6 பேர் உட்கார்ந்துகிட்டு யாரை டேட் பண்ண போறாங்கன்றத கன்ஃபார்ம் பண்ணுமா. இத நம்ம ரம்யா மேடம் சொல்றாங்க. ஹேண்ட்ஸம் ஜென்டில்மேனை வெல்கம் பண்ற நேரம் வந்தாச்சு. ஏக்கா மாமி மாப்பிள்ள வந்திருக்கிறதா சொன்னாங்க. ஒருத்தர் அந்த மருந்து அடிக்கிறவங்க இங்க வந்து உட்கார்ந்திருக்கான். அவனே உள்ள விட்டாங்க. சோ நம்ம பாய்ஸோட மூஞ்செல்லாம் அதுக்கப்புறம் ஒரு டயலாக் வரும். அதை கட் பண்ணிட்டீங்க. யாரோ ஒரு பெரியவர் உட்காந்துருக்காங்க. அப்பாவை பார்க்க வந்தவரா இருக்கு. அது யாருக்கு பிறந்து அந்த வீட்டுக்குள்ள இவங்கெல்லாம் தான் வரப்போற கண்டஸ்டன்ஸ். இதுல நாங்க மூஞ்ச காட்ட மாட்டோம். பட் அவங்க சொல்றத கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பேச விடுறாங்க. அவங்களும் என்ன பேசுறாங்க நீங்க கேளுங்க. I'm here to listen. I have a great physique, an American accent. உங்களுக்கு ஓகேனா I am your best choice. ரொம்ப ஓவரா போறான். விட்டா ஜாதக பொறுத்துமே பாத்துறோம் போல. சோ இவங்க பேசுறத வச்சு வாய்ஸை வச்சு பேரை வச்சு அவங்க சொல்ற கருத்தை வச்சு ஃபர்ஸ்ட் பொண்ணுங்க சூஸ் பண்ணிக்கணும். நான் டேட் பண்றதுக்கு ஒன்ன தூக்குறேன் அப்படின்னு. சூப்பர் ஷோல பம்பிள் டிண்டர் ஐல் ஃப்ரெண்ட் அப்படின்னு 1008 டேட்டிங் ஆப் இருக்கு. அதையே எப்படி ஒழிச்சு கட்டலாம்னு சொல்லி உலகத்துல எல்லாரும் பிளான் போட்டுட்டு இருக்காங்க. அதாவது கல்யாணமான கணவர்கள் அண்ட் கல்யாணமான மனைவிகள். ஏன்னா ஒரு சில பயபுள்ளிங்கலாம் கல்யாணமும் ஆயிட்டு சிங்கிள்னு ஸ்டேட்டஸ் வச்சுக்கிட்டு டேட் பண்றதுக்கு ஆளு தேடிட்டு இருக்குதுங்க. அப்படி பாக்குற மத்தவங்க மாதிரி இல்லமா. அப்படி இருக்கிறப்ப நாங்க ஒரு ஷோன்னு ஒன்று நடத்துறோம். அதுல நீங்க யாரை வேணா டேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணது மட்டும் இல்லாம ரியாலிட்டி ஷோன்னு நமக்கு போட்டு வேற காட்டுறாங்க பாருங்க. ஓரளவுக்கு நம்ம தமிழ்நாட்டுல தான் கலாச்சாரம்ன்றது சீர்கேடாம இருக்கு. அதையும் சீரடிக்கிறதுக்கு என்னென்ன பிளான் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த விஜய் டிவி பயவில்லைங்க ரூம் போட்டு யோசிச்சு இந்த மாதிரி ஒரு ஷோவை சூஸ் பண்றதுங்க. அட பண்ணாடீங்களா உங்க ஒரு குடும்பத்தால பல குடும்பம் நாசமா கையறா. ஆக்சுவலா ஹிந்தில ஸ்பிளிட் வில்லா அப்படின்ற பேர்ல இதுக்கு முன்னாடி வந்துட்டு இருந்துச்சு. அதை தான் நம்ம விஜய் டிவி பயவில்லைங்க தொக்க அங்க இருந்து தூக்கி செகண்ட் லவ் அப்படின்னு சொல்லி இங்க டீசென்ட்டா ஓட்றாங்களாமா. அந்த ஊர்ல இதெல்லாம் ஜகஜம். பட் நம்ம ஊர் அப்படியாப்பா? எனக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்க என்ன வந்து அப்ரோச் பண்ண வேணாம். நானே உங்களை தேடி வந்து அப்ரோச் பண்ணி நானே எல்லாத்தையும் பாத்துக்குவேன். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. நான்லாம் உள்ள போனா இப்போ இந்த வீக்கெண்ட் எபிசோட் இந்த ஸ்டார்டிங் எபிசோட் வருது இல்லை. சரி நாளையிலேருந்து நீங்கள் விளையாடுங்க. நான் அடுத்த சாட்டர்டே வர்றேன்னொடனே நாங்கள் எங்கே போகிறீங்க? ஏங்க நான் ரம்யா கிருஷ்ணன் எபிசோடுக்கு வரமாட்டேன். நீங்கள் இருக்கீங்கன்னு தாங்க நான் வந்தேன். என்னங்க கிளம்பிட்டீங்க? அப்போ நீங்கள் போட்டியில் இல்லையா? அப்போ நானும் போகிறேன். நான் வரலை. நாளைக்கு சந்திப்போம். ஏங்க நீங்கள் இருக்கீங்கன்னு தான் நான் உள்ள வந்தேன். நீங்களே போனால் அப்புறம் என்ன மாதத்துக்கு நாங்கள் உள்ள உட்காந்துருக்கேன். இதுல இந்த வீணான்றவங்க நான் தினேஷ் டேட் பண்ண போறேங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அவர் பேர் போட்ட இந்த பேப்பரை காமிச்சாங்க. அடுத்து நம்ம அசீமை யார் தெரியுமா சூஸ் பண்ணாங்க? 2 பொண்ணுங்க. அதுல நம்பர் 1 யார் தெரியுமா? ஆமா நீ எப்படி சின்ன பொண்ணாவே இருக்க? சும்மா சொல்லாத. நான் சீரியஸா சொல்றேன். ரெண்டாவதா இன்னொருத்தவங்களும் சீரியஸா சொல்லி தான் ஆகணும். உங்க வயசுக்கு யாரை பார்த்தாலும் சின்ன பொண்ணு மாதிரி தான் தெரியும். இது இப்போ ஸ்டார்டிங்கில் இப்படித்தாங்க அப்படியே கண்ணை கட்ட அவுக்குறது சிரிக்கிறது. 4 நாளைக்கு அப்புறம் ஜியோ ஹாட்ஸ்டார் ஷார்ட்ஸ் எடுத்து பாருங்க. அவங்க எப்படி சொல்லலாம்? வாட் ரைட்ஸ் டு யூ ஹேவ் டு டாக் அபௌட் மீ? ரம்யா கிருஷ்ணன் பதறுது. ஐயோ இதை லவ் ஷோன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க. இவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன சார் அசீம் தான் வேணும் அப்படின்னு அட்டம் பிடிச்சி சூஸ் பண்ணாங்க. அது யார் தெரியுமா? நமக்கு தெரிஞ்ச அசீம் தான் வருவாரு அப்படின்றது நான் என் கனவுல கூட நினைக்கல. ஐ தாட் லைக் சம் அதர் அசீம். ஏமா குடும்பத்துல ஏதாவது கஷ்டமா? எதுக்குமா 2 உனக்கு கைகாலம் விளங்காம இல்லையே. என்னதான் இவர் மூஞ்ச மறைச்சிருந்தாலும் இவரோட பேச்சு அண்ட் பாவனையிலேயே ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் இவர் அசீம் தான் சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த பொண்ணு அசீம் தான் இவன் அப்படின்னு தெரிஞ்சே எடுத்து டேட் பண்ண போயிருக்குன்னா எவ்வளோ பெரிய ஃபேனா இருக்கணும். பெரியமாவது மண்ணாவது எனக்கு பஸ் 3 மணி தாயா. அது வரைக்கும் டைம் பாஸ் ஆக வேண்டாம். அதே மாதிரி இந்த ராஜா இருக்காரு. அவரையும் 2 கேர்ள்ஸ் டேட் பண்ணாங்க. அதுல நம்பர் 1 பிரியங்கா. ராஜா looking beautiful.
சேம் தேங்க்யூ. பாத்தியா ஒரே கிஞ்சி தான் போல இருக்கே. சோ ஆமாண்ணே, அப்படியே பால்ல நழுவி விழுந்த பழம் மாதிரியே பேசிட்டு இருக்காருல்ல. டோன்ட் ஜட்ஜ் a பழம் பை இட்ஸ் தோல் அப்படின்னு முன்னோர்கள் முன்னாடியே சொல்லியிருக்காங்க. அதனால ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே நீங்க எந்த ஒரு முடிவுக்கு வராதீங்க. இப்போ இவரை சூஸ் பண்ண செகண்ட் பொண்ணை பாருங்க. Why did you choose me? நான் வந்து ஒரு பிரச்சனை வந்தா ஓடுற ஆள் இல்ல, ஃபேஸ் பண்ணுவேன். I think it takes a man to say that. Am I right? அடுத்து இந்த வெக்கேன் இருக்காரு தெரியுமா, அவர் நல்லா சமைப்பாராம். அது தெரிஞ்ச உடனே எனக்கு வேணும்னு மோனிஷா அப்பவே கை தூக்கிட்டாங்க. சோ இவங்களும் டேட் பண்ணாங்க. சோ ராஜாவை சூஸ் பண்ண 2 பேர் இந்த பொண்ணு, அசீமை சூஸ் பண்ண 2 பேர் இந்த பொண்ணுங்க, வெக்கேவை சூஸ் பண்ணது இந்த பொண்ணு, அண்ட் விவேக்கை சூஸ் பண்ணது இந்த பொண்ணு. இப்ப 6 பொண்ணுங்களும் தீந்து போயிட்டாங்களா. 2 பசங்க மட்டும் பரிதாபமா நின்னுட்டு இருந்தாங்க. அதுல 1 நம்ம ஃபாரின் கும்பகோணத்துக்காரரு, 2 இந்த ABCD அதான் நம்ம அபிட். இவங்க 2 பேரையுமே யாருமே சூஸ் பண்ணலப்பா. நீ என்ன போலியாடா, ஆளாளுக்கு அவன் ஜோடியோட போயிட்டான். எனக்கு தான் யாருமே இல்ல. அவங்க என்ன அப்படி பேசிக்கிட்டாங்க அத சொல்லு முதல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, நானே தள்ளி 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 பார்த்தேன். அவ்வளோ மொக்கையா பேசிக்குதுங்க எல்லாம். அந்த கருமத்தை நம்ம எதுக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு வீட்டுக்குள்ள போய் என்ன பண்றாங்கன்னு பாத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தா, யார் டேட் பண்ணும் அப்படின்னு சொன்னாங்களோ ஃபர்ஸ்ட் டாக்லயே புட்டுக்குச்சு. எனக்கு அவனை பிடிக்கல, எனக்கு இவனை தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு மூஞ்ச பார்த்ததுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தரோட அட்ராக்ஷனும் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகி போச்சு. இதுல வந்து உங்களுக்கு என்ன தெரியுது? லவ் மனசை பார்த்து வந்ததெல்லாம் அந்த காலம், முகத்தை பார்த்து வர்றதுதான் இந்த காலம். அதுல நம்ம பசங்களும் பொண்ணுங்களும் மட்டும் என்ன விதி விலக்கா? இப்ப வரைக்கும் நான் சொன்னது ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் எபிசோட் மட்டும் தான். 3வது 4வது எபிசோட்லாம் போய் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஃபாரின் கும்பகோணத்துக்காரரு ஒரு பொண்ணை சூஸ் பண்ணி அந்த பொண்ணை உட்கார வச்சு அந்த பொண்ணோட மணி மேல இவர் காலை போட்டு அந்த பொண்ணு இந்த பையனுக்கு காலமிக்கி விட இவர் அவங்களோட சோக கதையை கேட்டு கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்க, ஒருவேளை அவர் வேற யார்கிட்டயாவது பேசினாலோ இல்ல இந்த அம்மா வேற யார்கிட்டயாவது பேசினாலோ பயங்கரமான பொசிட்டிவ்னஸ்லாம் வர ஒரு மாதிரி பீக்கா போயிட்டு இருக்குது. ஜஸ்ட் 4 எபிசோட்ஸ்லயே அவளை எப்பவோ அதெல்லாம் ஒரே எபிசோட்ல கவர் பண்ணோம்னா கிட்டத்தட்ட 30-40 மினிட்ஸ் தாண்டி போயிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவே உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு தெரியல. நம்ம பிக் பாஸ் ரிவ்யூ பண்ற மாதிரி இதுவும் பண்ணோம். ஒருவேளை உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அடுத்த பார்ட் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எனக்கு பிடிச்சி நல்ல லைக்ஸ் வந்து ஓரளவுக்காவது நல்ல வியூஸ் வந்துச்சு அப்படின்னா 200% அடுத்த எபிசோட் நாங்க போடுறோம். சோ அவை அனைத்துமே ஆரஞ்சு பிளட்ஸ் ஆன உங்க கையில தான் இருக்கு. சோ பார்த்து பண்ணி விடுங்க. பட் ஒண்ணு மட்டும் நிச்சயம், சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் அடுத்த எபிசோட்ல இருக்கு. அதெல்லாம் என்ன இன்னும் டீடைலா பார்ப்போம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் நாள். அப்பா நம்ம வேணாம் சார், நம்ம பிக் பாஸ் இன்னும் 2-3 மாசத்துல வரும். இல்ல இப்ப அந்த பிக் பாஸ்லயாவது அவங்க உட்காந்து பேசுற ஒரு சில பேர் பேசுறத உட்காந்து நம்ம கேட்கலாம். அவங்க கேமை எப்படி உடைக்கலாம், அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியாவது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பேசுவாங்க. இதில் எடுத்தோடனே யூ பியூட்டிஃபுல் இதெல்லாம் நமக்கு 1 ஹவருக்கு உட்காந்து பார்க்க முடியாது. ஸோ உங்கள் சேனல் பக்கம் வந்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு சரி வந்து பார்த்தேன். லாஸ்ட் வீடியோ இதாக தான் இருந்தது, தூக்கிட்டு நீங்கள் போடுறதுனா போடுங்க. பட்டு வேணாம் சார், பிக் பாஸே நம்ம பார்த்துக்கோம். பிக் பாஸில் எல்லாம் இருக்கும், சண்டை, சாப்பாடு, கேமு அப்படின்னு எல்லாம் இருக்கும். இது வந்து சோ கதையை கேட்டு அழுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ என்னோட உமாலாம் குடிக்கிறீங்க, அங்கே வந்து சோத்துக்கு அடிபடுவாங்க, இங்கே எல்லாம் கிடைக்குது. நீங்கள் ரொம்ப அந்த எபிசோடு பார்த்து ரொம்ப கிரிஞ்சான இதெல்லாம் காட்டாமல் ஒரு அளவுக்கு தேவையானதை மட்டும் சொல்லி விட்டீங்க. அது நல்லா தான் இருந்தது. உங்கள் அடுத்த வீட்டில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர், பாய்.